வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. இப்போ +2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து போர்டு எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்க போகுது. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், ஐசிஎஸ்சி எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருமே ஸ்டடி லீவ்ஸில் தான் இருக்காங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி இப்போ கேட்குற கேள்வி என்னன்னா, சார் கிராஷ் கோர்ஸ் இப்போ என் குழந்தைங்க வந்து நீட்டுக்கு ஸ்கோர் பண்ணணும், கிராஷ் கோர்ஸ் எந்த கிராஷ் கோர்ஸ் இது நல்லா இருக்கும், அதே மாதிரி வந்து ஜேஇ மெயின் செகண்ட் ஃபேஸ் செஷன் 2க்கு நிறைய யூடியூபர்ஸ் அண்ட் நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூட், நிறைய கோச்சிங் சென்டர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து கிராஷ் கோர்ஸ் சொல்லி வந்து இது பண்றாங்க. சார் எங்கே கிராஷ் கோர்ஸ் நல்லா இருக்கும்? ஸ்கூல்லையே நடத்துகிற கிளாஸ் கோர்ஸ் சேர்க்கலாமா, இல்லை கோச்சிங் சென்டரில் நடத்துகிற கிளாஸ் கோர்ஸ் சேர்க்கலாமா? யூடியூபர்ஸ் அவங்களும் வந்து கிளாஸ் கோர்ஸ் நடத்துறேன்னு சொல்கிறாங்களே, அதில் சேரலாமான்னு இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. இவங்க எல்லாத்துக்கும் பி ஹானஸ்டான பதில், கிராஷ் கோர்ஸ்னால ஒருத்தரும் சக்ஸஸ் பண்ண முடியாது. அப்படி வந்து நான் சேலஞ்சே கட்டுறேன். இந்த மாதிரி வந்து ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், கோச்சிங் சென்டரா இருக்கட்டும், ஈவன் யூடியூபர்ஸா இருக்கட்டும், சார் என்னுடைய கிராஷ் கோர்ஸ் படிச்சா 100% வந்து அவங்க வந்து நீட் கிளியர் பண்ணுவாங்க, ஜேஇ செஷன் கிளியர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட சேலஞ்ச் என்ன, சார் நான் வந்து அவங்க என்ன ஒரு 20,000 ஃபீஸ் வாங்குறாங்களே, அவங்கள ஓப்பனாவே சொல்லுங்க, சார் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் 2 லட்ச ரூபா ஃபீஸ் தரேன், என் குழந்தைய வந்து நீங்க கிராஷ் கோர்ஸ்ல வந்து பாஸ் பண்ண வச்சிருங்க. ஏன்னா உண்மையை சொன்னோம்னா +1 +2 இப்போ ஜேஇக்கெல்லாம் வந்து 9th 10th ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல இருந்து படிச்சவங்களே வந்து கிராஷ் கோர்ஸ் கிராஷ் கோர்ஸ்ல மெயின் ஜெயினால அவங்களால கிளியர் பண்ண முடியல. அதே மாதிரி நீட் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணவங்க ஒரு +1 +2 டே 1 +1ஓட டே 1ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணாங்களே, நீட்ல வந்து கிராக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இதுவரை வந்து எந்த கோச்சிங் சென்டர் போகல, எந்த கோச்சிங் கிளாஸ் போகல, ஒன்லி போர்டு எக்ஸாம் மட்டும் படிச்சுட்டு இந்த எக்ஸாம் முடிச்சவன வந்து கிராஷ் கோர்ஸ்ல போய் சேர்ந்தா வந்து ஒரே நாளில் ஒபாமா ஆயிடலாம்னு சொல்லி உங்களுடைய ஆசைகளை வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உண்மையே சொன்னோம்னா இதுவரை எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாம கிராஷ் கோர்ஸ்ல மட்டும் போய் படிச்சா கண்டிப்பா யாருனாலையும் வந்து ஈவன் நீட்டா இருக்கட்டும், ஜேஇயா இருக்கட்டும், எதுவுமே வந்து கிளியர் பண்ண முடியாது. இப்ப புதுசா இன்னொன்னு நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஜேஇ கிடைக்கலனாலும் என்னது ஜேஇ கிடைக்கல, அதாவது நீங்க ஜேஇ எக்ஸாமினேஷன்ல வந்து மெயின்ல ஐஐடி கிடைக்கலனாலும் அடுத்தது வந்து என்ஐடி, சிஎஃப்டிஏ, ட்ரிபிள்ஐஎம் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதுவும் கிடைக்கலனா இப்ப புதுசா ஒரு டைலாக் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து டீம்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து எங்களுடைய கிராஷ் கோர்ஸ் யூஸ் ஆகும், டீம்டு யூனிவர்சிட்டிக்கு எங்களுடைய கிராஷ் கோர்ஸ் யூஸ் ஆகும்னு சொல்லி நிறைய வந்து கமர்ஷியலைஸ்ட் ஆயிட்டாங்க. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்தவரை வந்து ஈவன் நீங்க விஐடி யாருமே வந்து உங்களுடைய ரிசல்ட் வந்து ஜெனியூனா வந்து சொல்ல போறதே கிடையாது. அவங்க உங்களுடைய டேட்டா வாங்கிட்டு அவங்க எப்படி வந்து செலக்ஷன் ப்ராசஸ் இருக்காங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால வந்து இது வந்து அதாவது நான் என்ன சொல்றேன்னா, கிராஷ் கோர்ஸ் நடத்துறவங்க வந்து அல்டிமேட் எய்ம் சொல்லுங்க. சார் ஜேஇ அட்வான்ஸ் கூட நான் சொல்லல, இப்ப செஷன் 2 ஜேஇ மெயின்ல வந்து கிராஷ் கோர்ஸ் நடத்துறவங்கள இப்போ புதுசா சேரவங்கனால உங்களால வந்து சக்சஸ் பண்ண வைக்க முடியுமான்னு நீங்க பேரண்ட்ஸ் நீங்க தான் அவங்கள்ட்ட கேட்கணும். அவங்க இது என்னன்னா அவங்க நல்லாவே தெரியும், ஒரு மாசம் கிராஷ் கோர்ஸ்ல பண்ண முடியாது, அதனாலதான் அவங்களோட ஃபீஸ் வந்து ஒரு 20,000 15,000 அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு சின்ன அமௌண்ட் கிடையாது. இந்த மாதிரி 15,000 20,000 சொல்லி ஒரு 100 பேர்ட்ட வாங்கிட்டா அது எவ்வளவு அமௌண்ட்? ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து பேரண்ட்ஸ் நீங்க யோசிச்சுக்கோங்க, கிராஷ் கோர்ஸ்னால வந்து யாருமே பண்ண முடியாது அன்லஸ் அவங்க ஏற்கனவே நல்லா வந்து நீட் அண்ட் ஜேஇக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தே கேன் கைடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிராஷ் கோர்ஸ்னால ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, நீங்க ஏற்கனவே நல்ல ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க, உங்களை வந்து கைப்பிடிச்சு கைடன்ஸ் கொடுக்க முடியும். புரியுதா? உங்களை கைட் பண்றதுக்கு மட்டும்தான் கிராஷ் கோர்ஸ் ஆகும். மற்றபடி வந்து கிராஷ் கோர்ஸ்னால வந்து யாருமே வந்து கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நான் யாரையும் வந்து தப்பா சொல்லல, இன்ஸ்டிடியூஷன்ல நடத்துறவங்களே நான் தப்பா சொல்லல,
கோச்சிங் சென்டர்ல நடத்துறவங்களையும் சொல்லல, அதே மாதிரி யூடியூபர்ஸ் நடத்துறவங்களை யாரையும் நான் குறை சொல்லல. பேரண்ட்ஸ் நீங்க தான் வந்து தெளிவா இருக்கணும். அதாவது உங்களுடைய ஆசைகளை வந்து எல்லாருமே யூஸ் பண்றாங்க. அதனால வந்து கிராஷ் கோர்ஸ் சேர்றது சேராம இருக்கிறது பேரண்ட்ஸோட முடிவு. புரியுதா? மெயினா வந்து போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ வச்சுக்கிட்டு நீங்க உங்களோட திங்கிங் எல்லாமே அடுத்த கிராஷ் கோர்ஸ்க்கு போறீங்க. முதல்ல வந்து போர்டு எக்ஸாமினேஷன்ல ஸ்கோர் பண்ணுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஜேஇலே வந்து நீங்க கிளியர் பண்ணாலும் மொத்தம் 60,000 சீட்டு தான் இருக்கு. நீட்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5,000 சீட்டுக்கு, அதுவும் வந்து கம்யூனிட்டி பேஸ்டு. ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க உங்களுடைய போர்டு எக்ஸாமினேஷன்ல வந்து நல்லா படிங்க. எவ்வளவுக்குள்ள வந்து உங்களுக்கு போர்டு எக்ஸாமினேஷன்ல மார்க் நீங்க கூட வாங்குறீங்களோ நிறைய பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் நீங்க சேரலாம். இந்த இது வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து யோசிக்கிறது இல்ல. கேட்டா வந்து எந்த கோச்சிங் சென்டர்ல தான் இருக்கீங்களே தவிர மெயினா வந்து என்சிஆர்டி புக் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாவே நீங்க எல்லாமே கிளியர் பண்ணலாம். ஸோ அதனால என்னுடைய அட்வைஸ் வந்து உங்களுடைய குழந்தைகளை வந்து போர்டு எக்ஸாமினேஷன்ல நல்லா ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. போர்டுல வந்து எவ்வளவுக்கு நீங்க மார்க் அதிகமா வாங்குறீங்களோ உங்களுக்கு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல வந்து சீட் கிடைக்கும். ஸோ அதனால வந்து இப்போ வந்து கான்சென்ட்ரேஷன் ஆன் போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் சேர்ந்து ஜேஇ நீட் இது மட்டும்தான் படிப்பு கிடையாது. உங்களுக்கு நிறைய படிப்புகள் இருக்கு. இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ் நிறைய காலேஜஸ் வந்து இன்னைக்கு மாடர்ன் ட்ரெண்டுக்கு என்னென்ன தேவையோ நிறைய கோர்சஸ் வந்துருச்சு. ஸோ நிறைய கோர்சஸ் காலேஜஸ்ல வந்தனால வந்து அங்கெல்லாம் வந்து கிராஷ் கோர்ஸ்லாம் தேவைப்படாது. உங்களுடைய போர்டு எக்ஸாமினேஷன் மார்க் தான். நீங்க போர்டு எக்ஸாமினேஷன்ல எவ்வளவு மார்க் அதிகமா ஸ்கோர் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிமாண்ட் கோர்ஸ்லாம் வந்து நிறைய காலேஜஸ்ல வந்து நீங்க என்ன செய்யலாம், சேரலாம். ஸோ அதுக்கு நீங்க என்ன செய்யணும், போர்டு எக்ஸாமினேஷன் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. உங்களுடைய குழந்தைகள் வந்து ரொம்ப நல்லா படிக்கிறாங்க அந்த மாதிரி நேரத்துலனா கிராஷ் கோர்ஸ் வந்து உங்களை கைட் பண்ணும். ஆவரேஜா தான் படிக்கிறாங்க, உங்களுடைய ஆசைகளை வந்து உங்களை குழந்தைகளோட பூர்த்தி பண்ணு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து கிராஷ் கோர்ஸ்னால சக்சஸ் ஆகாது. உங்களுடைய காசு தான் வேஸ்ட் ஆகும், நடத்துறவங்க தான் சக்சஸ் ஆவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும், லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். இது வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல் அனைவருக்கும் போய் சேரட்டும். பாய்.